நன்றி. மாண்பு உறுப்பினர் தம்பிமுன் அன்சாரி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, 2 முன்னாள் முதலமைச்சர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் ஆசியும் சூழ்க. உலக தமிழர்களின் தாய் வீடாம் தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையில் உங்களோடு இடம்பெறும் வாய்ப்பினை இறைவனுடைய அருளாலே நான் பெற்றிருக்கின்றேன். இந்த நல்வாய்ப்பை வழங்கிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் திராவிட போராளியுமான அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் எங்களின் பொன்னியின் செல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணியிலே சிதம்பரம் தொகுதியை எனக்கு ஒதுக்கின்ற போது என்னை உற்சாகமூட்டி அனுப்பிய எதிலும் வல்லவரான அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், எதையும் நேருக்கு நேராக சந்திக்கும் விவசாயி அண்ணன் KN நேரு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தொகுதியின் பொறுப்பாளராக இருந்து எதிர்ப்பின் தந்திரங்களை எல்லாம் தன் மந்திர புன்னகையால் முறியடித்து 15 முறை என் தொகுதிக்கு வருகை தந்து நள்ளிரவு வரை முகாமிட்டு என் வெற்றிக்கு பாடுபட்ட அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த மாவட்டத்துடைய பொருளாளர் சேர்மன் MRKP கதிரவன் அவர்களுக்கும், திமுகவின் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சிறப்பான வெற்றியை தந்த சிதம்பரம் தொகுதி மக்களுக்கும், தேர்தல் பரப்புரைக்காக வருகை தந்த திராவிட கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அடகிரி அவர்களுக்கும், மற்றும் தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும், அயராது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வருகை தந்து பணியாற்றிய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது சிதம்பரம் தொகுதி பல வரலாறுகளை தன்னகத்தை கொண்டது. புகழ்பெற்ற நடராஜர் கோயில் சிதம்பரத்துடைய அடையாளங்களில் முதன்மையானது. சைவ வைணவ மத ஒற்றுமைக்கு பாடுபட்ட பெரியவர் ஸ்ரீ ராமானுஜர் வாழ்ந்த ஊர் அதுதான். தேவாரமும் திருவாசகமும் இயற்றப்பட்ட ஊரும் அதுதான். சிதம்பரத்திற்கு விடுதலை போராட்ட வேங்கை திப்பு சுல்தான் அவர்கள் வருகை தந்த போது நடராஜர் கோயிலை பார்த்துவிட்டு அந்த நடராஜர் கோயிலுக்கு வைரமும் தங்கமும் அணிகலன்களும் பதிந்த ஒரு சிறப்பான ஒரு மாலையை பரிசளித்தார். அந்த மாலையை தான் இப்போதும் சிதம்பரத்தில் நடராஜர் சாமி உலா வருகின்ற பொழுது அதை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். அந்த திப்பு சுல்தான் தந்த மாலைக்கு பெயர் சரப்பள்ளி மாலை என்பதாகும். ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு பகுதியாக தொன்று தொட்டு சிதம்பரம் இருந்து வருகிறது. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை தமிழர்களுடைய கடல் வணிகத்துக்கு சோழர்களுடைய ஆட்சிக்கு சிறப்பு சேர்த்த ஒரு பகுதி. அந்த பரங்கிப்பேட்டையில் இருந்துதான் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் மட்டுமல்ல, மேற்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளையும் தாண்டி ஆப்பிரிக்காவை சேர்ந்த எகிப்து வரை அந்த பரங்கிப்பேட்டை மக்கள் வாணிக தொடர்பை வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சிதம்பரம் தொகுதியிலிருந்து மக்களுடைய ஆதரவோடு நான் வெற்றி பெற்று வந்திருக்கின்றேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் சிறப்பாக அவையை வழிநடத்துகிறீர்கள். சிறப்பாக அவையை நடத்துவது மட்டுமல்ல, நன்றாக பாடுவேன் என்பதையும் சற்று முன்பாக நிரூபித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த சட்டமன்றம் என்பது விவாதங்களால் அழகுபடுத்தப்பட வேண்டும். சப்தங்களுடைய ஓசை அதிகரிக்கின்ற பொழுது அர்த்தங்கள் இழந்துவிடக்கூடும். எனவே ஆக்கப்பூர்வமான விவாதங்களால் இந்த பேரவை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சக உறுப்பினர்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.